Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜுக்கான அட்மிஷன் வந்து இப்போ நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. நேத்து நடந்த அந்த அட்மிஷன் பத்தினா ஓவரால் ரிவ்யூ பத்தினா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ. அப்புறம் நேத்து நடந்த அந்த அட்மிஷன் பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட்டட் வீடியோ தான் இது இருக்க போது. நீங்க ஃபியூச்சர்ல வந்து இன்னைக்கு நீங்க அட்மிஷன் போட போறீங்கனாலும் சரி, இல்ல நாளைக்கு போட போறீங்கனாலும் சரி, இல்ல செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து அட்மிஷன் வந்து போட போறீங்க அப்படின்னாலும் இந்த விஷயத்தை நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கும் அந்த காலேஜ்ல போயிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம நீங்க ஈஸியா வந்து அட்மிஷன் வந்து போட முடியும். நேத்து நடந்த அட்மிஷனை பத்தினா ஓவரால் ரிவ்யூ பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாலுமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காகவே தனியாக வந்து அட்மிஷனுக்காக நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்தெந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கறத ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்பவே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் ஆகக்கூடிய அஃபிலியேட்டட் பிரைவேட் கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து 15 இருக்கு. இதுல பட்டறை பெரும்பத்தூர் லா காலேஜ்ல மட்டும் வந்து 3 இயர் எல்எல்பி மட்டும் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். 5 இயர் கோர்ஸ் வந்து இங்க வந்து கிடையாது. மீதி இருக்கக்கூடிய புதுப்பாக்கத்துல இருந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இதே மாதிரி 14 கவர்மெண்ட் லா காலேஜ்ல வந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது இந்த 2024 டு 25 அப்படிங்கிற இந்த கல்வியாண்டுக்கான அட்மிஷன் வந்து நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 18ஆம் தேதியில இருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருக்கெல்லாம் சீட் வந்து அலாட் ஆச்சோ அந்த அலாட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் மார்க் ஷீட், மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ்ல அலாட் ஆயிருக்கோ அங்க போயிட்டு நம்ம வந்து அட்மிஷன் வந்து போடணும். அட்மிஷன் போடுறதுல நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலூர்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த அஃபிடவிட் பிளஸ் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி எல்லாமே எடுத்துட்டு போய் அட்மிஷன் வந்து போடுவாங்க. நேற்று எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 20ல இருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்கிறதா வந்து எனக்கு தகவல் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து நான் புதுசா ஒரு காலேஜுக்கு நம்ம அட்மிஷன் போட போறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போறது வந்து பேரண்ட் மோஸ்ட்லி வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னும் நம்மளுக்கு வந்து 2 days டைம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஸோ நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு 20ல இருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருப்பாங்க. அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அட்மிஷன் அப்படிங்கிற வந்து போட்டிருப்பாங்க. அட்மிஷன் வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா பிரின்சிபல் ரூம்லயோ இல்ல ஆஃபீஸ் ரூம்லயோ தனியாக வந்து ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் மோஸ்ட்லி வந்து அட்மிஷன் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. பிங்க் கலர்ல ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை கொடுத்து வந்து ஃபில்அப் பண்ணுங்கிறத நம்மளே ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அங்க ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மேடமோ இல்ல ஒரு வந்து ஹெச்ஓடியோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. நம்மளோட அஃபிடவிட்டோ நம்மளுடைய அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி, நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்மிஷன் கார்டுல பிங்க் கலர் கார்டுல ஒரு போட்டோ ஒட்டி பேரண்டோட சிக்னேச்சர், ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் எல்லாமே போட்டு முதல்ல ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட், உங்களோட ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கேட்பாங்க. அதை வந்து ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அதுல வந்து உங்ககிட்ட என்ன இல்ல அப்படிங்கறது வந்து கேட்பாங்க. இப்போ ஏன்னா கண்டிப்பா நம்ம அட்மிஷன் போடுறதுக்கு வந்து மஸ்டா வந்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி இது 3 வந்து கம்பல்சரியா தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது வந்து தேவைப்படும். இந்த 4மே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து அப்ளிகபிளா வந்து ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. அது இல்ல அப்படின்னா நீங்க வந்து காலேஜ் ஓபன் பண்றதுக்குள்ள எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரின்சிபல் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் ரீஅலாட்மெண்ட் வந்து பண்ண போறீங்களோ அவங்க வந்து தனியா வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், கவர்மெண்ட் லா காலேஜுக்கான ரீஅலாட்மெண்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் 2024 to 2025 அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்ளிகண்டோட நேம், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஜெண்டர், இனம் அதாவது ஒதுக்கீடு விவரங்கள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தற்போது பயின்று வரும் வகுப்பு நம்ம வந்து பிஎல்எல்பி 5 இயர் பிஎல்எல்பிங்கிறத போட்டுக்கணும். விண்ணப்பதாரின் பயிலும் அரசு சட்டக்கல்லூரியின் பெயர், அதாவது கரண்டா வந்து எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கும் அந்த காலேஜ் நேம் வேலூர் அப்படிங்கறத போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து எனக்கு தேவைப்படுது, மறு ஒதுக்கீடு கோரும் அரசு கல்லூரியின் பெயர்கள் என்ன அப்படிங்கறத கேட்கறாங்க. நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
மதுரை மட்டும் போடலாம், திருச்சி போடலாம், ஒரு காலேஜ் மட்டும் தான் போடணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து தெரியும்ல, எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு 3 காலேஜ் நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. 3 காலேஜுமே இந்த இடத்துல 1 பை 1 கீழே வந்து எழுதுங்க. அப்படி 1 பை 1 நான் எழுதும்போது கண்டிப்பா எனக்கு ரீ அலாட்மெண்ட் வந்து கிடைக்குமா, இதை வந்து எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்கான அட்மிஷன் போட்டவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஓப்பனிங் வந்து ஜூலை 3ஆம் தேதி அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த 14 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் லா காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து ஜூலை 3ஆம் தேதி நம்மளுக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்றதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி அட்மிஷன் போட்டவங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதியில இருந்து காலேஜுக்கு வந்து போகணும். காலேஜுக்கு போகாம உங்களுக்கு வந்து ரீ அலாட்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா கண்டிப்பா லாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டண்டன்ஸ் பார்க்கும்போது இந்த 5 வருஷத்துல நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்க 5 வருஷத்துல ஒரு 80% மேல நீங்க வந்து அட்டண்டன்ஸ் போயிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் இப்போ என்ரோல்மெண்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து கேட்பாங்க. அட்டண்டன்ஸ் கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ரோல்மெண்ட் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஈஸியா நீங்க வந்து என்ரோல்மெண்ட் வந்து ஈஸியா பண்ணிட முடியும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம அட்டண்டன்ஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, லா காலேஜ் மோஸ்ட்லி வந்து பார்ட் டைம் காலேஜ் தானே, நம்ம காலையில போவோம் மதியம் வந்துருவோம், பார்ட் டைம் காலேஜ் தான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் தான் வந்து இந்த எல்எல்பி படிக்கிறதுக்கான அட்டண்டன்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களால தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா மட்டும் வந்து லீவ் போடுங்க. அதையும் வந்து உங்களுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஹெச்ஓட்ஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் வந்து எடுங்க. அதை தாண்டி வந்து சும்மா அன்வான்டா லீவ் எடுக்கிறது அப்படிங்கறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, எல்லாமே உங்களுக்கு இங்க ஸ்கூல்ல இருந்து தான் வந்து வந்திருப்பீங்க. ஸ்கூல்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சார்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து அட்மிஷன் மாதிரி ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபல் கையில நீங்க வந்து கொடுத்துருவீங்க. இதுதான் வந்து நேத்து நடந்தக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஓகே ப்ரோ, ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கறது நாங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம், ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டோம். இது எப்போ வந்து ரீ அலாட்மெண்ட் வந்து எங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரீ அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த 14 கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க. எங்க சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புவாங்க. அவங்க அதில் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் கட் ஆஃப் வந்து நல்லா அதிகமாக இருக்குதோ, கட் ஆஃப் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் வேலூர்ல இருந்து கோயம்புத்தூர் காலேஜுக்கு வந்து கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரீ அலாட்மெண்ட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வேலூர் காலேஜில் போயிட்டு இருக்கீங்க ரெகுலராக ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து போயிட்டு இருக்கீங்கன்னா வேலூர் லா காலேஜில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரீ அலாட்மெண்ட்ல யாரெல்லாம் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான அந்த நேம் லிஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க, பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட கிளாஸ்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ரீ அலாட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய நேம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க பிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் காலேஜ் பற்றின அப்டேட்ஸ் கைட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். ரீ அலாட்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துல எப்படியும் வந்து ஒரு 15 நாள் நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 15 நாள் நீங்க ஃபர்ஸ்ட் அலாட் ஆன காலேஜுக்கு நீங்க போற மாதிரி தான் இருக்கும். அந்த 15 நாள் வரைக்கும் நீங்க வந்து ஹாஸ்டல்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது உங்களுடைய ரிலேட்டிவ் வீட்லயோ நீங்க வந்து ஸ்டே பண்ணி காலேஜ் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் 15 நாளுக்கு மேல எப்படியும் வந்து போன வருஷம் அப்படிதான் 15 நாளுக்குள்ள எப்படியும் வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. யூனிவர்சிட்டியில தான் அவங்க போட்டு மெயில் அனுப்பி மறுபடியும் ரிட்டர்ன் இங்க வரணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. ரீ அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வேலூர்ல இருந்து கோயம்புத்தூர் காலேஜுக்கு நீங்க உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இங்க போயிட்டு ஒரு அட்மிஷன் போடணும். அட்மிஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸை வந்து நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1300 ரூபாயும், எஸ்சி எஸ்டிஏ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 800 ரூபாயும் உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸா வந்து வாங்குவாங்க. அப்ப இங்க வந்து நான் ஆல்ரெடி வந்து 1300 ரூபாய் பே பண்ணிட்டேனே, மறுபடியும் இங்க பே பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க வந்து அட்மிஷன் போடும்போது 1300 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து நாட் ரீஃபண்டபிள். நீங்க சப்போஸ் வந்து லைப்ரரிக்கு போயிட்டு புக்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து அந்த 300 ரூபாய் சம்திங் வரும்னு நினைக்கிறேன், அதை நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரின்சிபல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு செக் போட்டு கொடுத்துருவாங்க. 300 ரூபாய் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா செக் போட்டு பேங்க்ல போயிட்டு காசை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். மறுபடியும் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த காலேஜுக்கு வருமானு கேட்டீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வராது. நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா அட்மிஷன் போயிட்டு இந்த காலேஜ்ல கோயம்புத்தூர் காலேஜ்ல போயிட்டு போட்டுக்கிற முடியும். அப்போ என்னுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் என்னோட ஒரிஜினல் டிசி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க கையில வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டன்டா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் என்னுடைய கையில வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த 15 நாள் உங்க காலேஜ் போகும்போது தெரிஞ்சிருக்கும் எல்எல்பி பத்தி எப்படி இருக்கு, எல்எல்பியில் எவ்வளவு சிலபஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதை வந்து பண்ணுவாங்க, என்னென்ன விஷயம்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நிறைய பேர் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கையில கொடுத்தோம்னா டிசியை வாங்கிக்கிட்டு காலேஜ் லா காலேஜ் பக்கமே தலை வச்சு படுக்காம அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கையில கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா வந்து இந்த காலேஜுக்கு வந்து அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா போய் இந்த காலேஜில் ஜஸ்ட் அட்மிஷன் மட்டும் போட போறீங்க. உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த காலேஜுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து செகண்ட் காலேஜுக்கு உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர். காலங்காலமா இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. நேத்தும் இதுதான் வந்து நடந்துச்சு. சரிங்களா? இதுல உங்களுக்கு வேற ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம். இல்ல பேசலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. நிறைய பேர் ஹாய் மட்டும் போட்டு வச்சிருந்தீங்க. தயவுசெய்து ஹாய்ன்னு போட்டுட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நீங்க கேட்டுருங்க. ஏன்னா நான் நீங்க ஹாய்ன்னு போற நேரத்துல தான் நான் வந்து ஆன்லைன்ல இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? நான் என்னோட ஃப்ரீ டைம்ல நான் எப்போ வந்து இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணனோ அப்போ வந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா என் சைடில் கண்டிப்பாக ஒரு ஆடியோ மெசேஜ் எல்லாருமே கொடுத்துறேன். தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துறேன். நீங்கள் அதுக்காகவே என்ன பண்ணுங்கன்னா ஹாய்ன்னு மட்டும் போடாமல் உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து என்கிட்ட சொல்ல வரீங்களோ இல்லை என்ன ஹெல்ப் கேட்குறீங்களோ என்ன டவுட் கேட்குறீங்களோ அதை நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் ஆகவோ இல்லை வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயே நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் எப்போ ரிப்ளை பண்ண ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அலாட்மெண்ட் வந்து 1620 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க. அதுக்கு உண்டான ரெசிப்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அட்மிஷன் வந்து போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நேத்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டிருப்பீங்க. இன்னைக்கு அட்மிஷன் போட போற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல நாளைக்கு அட்மிஷன் போட போற ஸ்டூடெண்டா இருந்தீங்கனாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்ல காலேஜ்லாம் அலாட் ஆகி செலக்ட் ஆகி காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய சார்பாகவும் நம்மளோட சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.